வணக்கம். நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோரஞ்சி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். தொடர்ந்து நம்மளுடைய வீடியோஸ்லாம் பார்த்துட்டு இருப்பீங்க நம்புறேன். எந்த விதத்திலையும் மூட நம்பிக்கைக்குள்ள போகாமல், மிகைப்படுத்தாமல், உள்ளது உள்ளவாறு அறிவியல் சார்ந்த ஜோதிட கருத்துக்களை பார்த்துட்டு இருக்கோம். சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில பார்த்துட்டு இருக்கோம். இப்ப பாத்தீங்கன்னா, இந்த கோச்சார பலன்களே எப்படி பலன் செய்யுதுன்னு பாத்தீங்கன்னா, அந்த குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சி என்று சொல்லப்படுகிற ஆண்டு கிரக பயிற்சியும், மாத பயிற்சி என்று சொல்லப்படுகிற செவ்வாய் பயிற்சி, சுக்கிர பயிற்சி, சூரிய பயிற்சி, அது மாதிரி பயிற்சிகள்லாம் பார்க்கும் பொழுது இது எப்படி நமக்கு ஒரு தாக்கத்தை கொடுக்குதுன்னா, தசாபுக்திகளே உங்களுடைய துல்லியமான பலனை கொடுக்கக்கூடியதுக்கு ஒரு மெயினான விஷயமாக இருக்கிறது. உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல நீங்க எந்த நேரத்துல பிறந்தீங்க, எந்த தேதியில பிறந்தீங்க, எந்த ஊர்ல பிறந்தீங்க வச்சு உங்களுக்கு தசாபுக்திகள் எப்படி போயிட்டு இருக்கிறத வச்சு அந்த தசைகள் உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்க போகிறதா அல்லது கொஞ்சம் டிலே பண்ணி ஒரு அன்ஃபேவரபிளா கொடுக்க போகுதா அப்படிங்கிறது உங்களுடைய கோச்சாரம். அதாவது நம்ம இந்த வீடியோல எல்லாம் பார்க்கக்கூடிய பயிற்சி பலன்கள், மாத பலன்கள் வச்சு நம்ம ஒப்பிட்டு பார்த்து தான் நம்ம பலன் எடுக்கணுமே போலிய இது ஒரு பொதுவான பலன்கள் என்று நீங்க தெரிஞ்சுக்கணும். இது ஒரு மெயினான, இது முழுசான ஒரு பலனா இல்லாமல் உங்களுடைய தசாபுக்திகளோட ஒப்பிட்டு பார்க்கணும். அந்த அடிப்படையில பாத்தீங்கன்னா, இந்த ஜூன் மாதம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, 2024 ஆண்டு கிரகம் எந்த பயிற்சியும் இல்லை. குரு ரிஷபத்திலே கண்டினியூ ஆகிறார். மே 1ஆம் தேதியான பயிற்சி பார்த்தீங்கன்னா, ஜூன் மாதமும் ரிஷபத்திலே குரு இருக்கிறார். அதே சமயத்தில் ராகு மீனத்திலும், கேது கன்னியிலையும் தொடர்ந்து இருக்க போகிறார்கள். சனியும் கும்பத்தில் இருக்க போகிறார்கள். மாத கிரகங்களாகிய செவ்வாய், சுக்கிரன், புதன், சூரியன் தான் பயிற்சியாக போகிறது இந்த ஜூன் மாதம். குறிப்பா பாத்தீங்கன்னா, புதன் பாத்தீங்கன்னா 1ஆம் தேதியே ரிஷபத்துக்குள்ள வரார். மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்குள்ள 15ஆம் தேதி பாத்தீங்கன்னா ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு ஆட்சி பலம் பெறுகிறார். அப்புறம் கடைசி நாளாகிய ஜூன் 30 அன்னைக்கு பாத்தீங்கன்னா கடகத்துக்கு போறார். அதே சமயத்தில் சுக்கிரன் பாத்தீங்கன்னா ஜூன் 13ஆம் தேதியே ரிஷப ராசியில ஆட்சி பலத்தோட இருந்து மிதுனத்துக்கு நட்பு வீட்டுக்கு போகிறார். அதே சமயத்துல சூரியன் உங்களுக்கு இந்த வைகாசி மாசம் முடிந்து ஜூன் 15ஆம் தேதி பாத்தீங்கன்னா மிதுனத்துக்கு போகிறார். இதுதான் இந்த மாதத்தில் வரக்கூடிய சூரியன், சுக்கிரன், புதன் பயிற்சிகள். செவ்வாய் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா 2ஆம் தேதி, ஜூன் 2ஆம் தேதியே மேஷத்துக்கு ஆட்சி பலத்தோட வருகிறார். மீனத்தில் இருக்கிற செவ்வாய் மேஷத்துக்கு ஆட்சி பலம் பெற்று அந்த மாதம் முழுக்கும் மேஷத்தில் ஆட்சி பலத்தோட இருக்க போகிறார். இதுதான் ஜூன் மாதத்தோட கிரகத்தின் அமைப்புகள். இப்போ ஃபர்ஸ்ட் டைம் நம்மளுடைய சேனலுக்கு வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு பிடிச்ச வீடியோஸை ஷேர் பண்ணுங்க, லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்க, தொடர்ந்து நம்மளோட வீடியோஸ் பாருங்க. இந்த வீடியோல பாத்தீங்கன்னா, மகர ராசிக்காரர்களுக்கு ஜூன் 2024 எப்படி ஒரு பலாபலன்கள் நிறைந்த ஒரு மாதமாக இருக்க போகிறதுன்னு பார்க்க போறோம். இப்போ மகர ராசிக்கு குரு 5ஆம் இடத்துல இருக்கிறது பாத்தீங்கன்னா அருமையான ஒரு மாற்றம் தான். ஜூன் 1ஆம் தேதியிலிருந்து அடுத்த ஒரு வருஷத்துக்கு இப்படி இருக்கிறது மகர ராசிக்கு ஒரு நல்ல பலன்கள் தான் சொன்னோம். சனி 2ஆம் இடத்துல, ராகு 3ஆம் இடத்தில், கேது 9ஆம் இடத்துல இருக்கார். அந்த அடிப்படையில் பாத்தீங்கன்னா மாத கிரகங்கள் புதன், சூரியன், சுக்கிரன் எல்லாம் பாத்தீங்கன்னா 5ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற லட்சுமி ஸ்தானத்துல குருவோட சேர்றாங்க. இது ஒரு அருமையான விஷயம். 5ஆம் இடத்திலிருந்து லாபஸ்தானம் என்று சொல்லப்படுகிற 11ஆம் பாவத்தை பாக்குறாரு. அருமையான விஷயமா இருக்கு. அதே சமயத்துல உங்களுக்கு செவ்வாய் 4ஆம் இடத்துல ஆட்சி பலத்தோட சனியின் பார்வை பெறுறது தப்பில்லை. அது என்னன்னா ஒரு இடம், வீடு வாங்கக்கூடிய அமைப்பு, 4ஆம் வீட்டுல வலுத்த அந்த செவ்வாய் கொஞ்சம் அது மாதிரி ஒரு விஷயங்களுக்காக ஒரு குதூகலமும், ஒரு புண்ணியார்ச்சனை, ஒரு வீடு ஓப்பனிங்கு, நீங்க ஒரு பிசினஸ்ல இருக்கீங்க, ஒரு ஸ்தாபனத்தை ஓபன் பண்றீங்க, இன்னொரு கிளை போடுறீங்க, அது மாதிரி விஷயங்கள்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது. ஜென்ரலா பார்க்கும் பொழுது 5ஆம் இடத்துல சுபகிரகங்கள் வரும் பொழுது பாத்தீங்கன்னா அருமையான மனம் குதூகலமா ஆகக்கூடிய விஷயமும், ஒரு லைஃப் ஒரு சுவாரஸ்யமா போகக்கூடிய அமைப்புகள் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. மகராசிக்கு ஆல்ரெடி பாத்தீங்கன்னா அந்த ஜென்ம சனிலாம் முடிந்து படிப்படியா வாழ்க்கையில ஃபார்வர்டு போயிட்டு இருக்கீங்க. இந்த மாதம் இன்னுமே கொஞ்சம் வேகமா போய் பல என்னென்ன ஒரு விஷயத்துல நீங்க எதிர்பார்த்துட்டு இருக்கீங்களோ, கடந்த ஒரு வருஷமா எந்தெந்த விஷயத்துல முயற்சி செய்றீங்களோ அதெல்லாம் கொஞ்சம் பூர்த்தி ஆகக்கூடிய ஒரு மாதமாக இருக்கிறது. குறிப்பா முதல் ஆஃபுங்க ஜூன் 15 வரைக்கும் பாத்தீங்கன்னா 5ஆம் இடத்துல எல்லாரும் இருக்காங்க. ஜூன் 15க்கு மேலதான் பாத்தீங்கன்னா 6ஆம் இடத்துக்கு சூரியன், சுக்கிரன் 13ஆம் தேதியே மாறுறாரு. அப்புறம் புதன் எல்லாமே செகண்ட் ஹாஃப்ல தான் உங்களுக்கு 6ஆம் இடத்துக்கு போறாங்க. 6ஆம் இடத்துக்கு போனாலும் பாத்தீங்கன்னா அது ஒன்றும் தவறு இல்லை. நட்பு வீட்டுல தான் இருக்காங்க, ஆட்சி பலம் பெறுகிறார்கள், தவறு இல்லை. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஹாஃப் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு கோல்டன் டைமா இருக்கு. காதல் வயப்படுறவங்க, அதாவது ஃபர்ஸ்ட் டைம் ஒரு நட்புல பழகிட்டு இருக்கிறவங்க காதல் வயப்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. 5ஆம் இடத்திலே சுக்கிரன் ஆட்சி பலம் பெறுகிறது ஒரு அருமையான விஷயம்.
அதே சமயத்துல மாணவ செல்வங்கள் பார்த்தீங்கன்னா நல்லா படிக்கக்கூடிய அமைப்பு, நல்லா தீர்க்கமா முடிவெடுத்து ஒரு கோர்ஸ் ஜாயின் பண்ணக்கூடிய அமைப்பு, காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்ல கிளியரிங் எக்ஸாம்ஸ்ல நல்ல மார்க் வாங்கக்கூடிய அமைப்புகள்லாம் அருமையா இருக்கு. ஏன்னா புதன் வந்து சுக்கிரனோட வீட்டில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா நல்லா புதன் ஷார்ப்பா இருந்துக்கூடிய நல்ல ஒரு புத்தி கூர்மை கொடுக்கக்கூடிய அமைப்பு மகர ராசிக்காரர்களுக்கு உண்டு. அதே சமயத்துல கல்யாணம் அது மாதிரி ஒரு சுப விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்புகளும் நல்லாவே செய்யக்கூடிய அமைப்புகள் உண்டு. அப்புறம் குழந்தைகள்னால ஒரு நற்செய்தி வரக்கூடிய அமைப்புகள் இருக்கு. 5ஆம் பாவம் அதிக வலிமை பெறுகிறது. குழந்தை பேரு எதிர்பார்த்துட்டு இருந்தவங்க, அதாவது குழந்தைகள் இல்லையே, நம்ம கல்யாணம் ஆகி 3 வருஷம் ஆச்சு, 4 வருஷம் ஆச்சு, குழந்தை இல்லைங்கிறவங்களுக்குலாம் ஒரு அருமையான இந்த மொமெண்ட்ல வந்து ஒரு நற்செய்தி வரக்கூடிய அமைப்பும், உங்களுக்கு உங்க ஃபேமிலியை எக்ஸ்பேண்ட் பண்ணக்கூடிய அமைப்புகளும் வந்து ஒரு ஆரம்ப கட்ட ஒரு மாதமாக கண்டிப்பாக மகர ராசிக்காரர்களுக்கு உண்டு. இப்போ உங்களோட ராசியவே குரு பார்த்துட்டு இருக்காரு. அதே சமயத்துல இந்த மாதிரி சுபகிரகம் சேரும் பொழுது பாத்தீங்கன்னா இன்னுமே நல்ல பலன்கள், அதாவது வேலையிலிருந்து இன்னொரு வேலை மாறணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல சேஞ்சஸும் கிடைக்கும். அதே சமயத்துல பாத்தீங்கன்னா இல்லத்தரசிகளுக்கு பாத்தீங்கன்னா அவங்க வீட்டுக்கு வேணுங்கிற உபயோக பொருட்கள், கொஞ்சம் ஆடம்பர பொருட்கள், அவங்களுக்கு கிச்சனுக்கு வேணுங்கிறது, அவங்க வீட்டுக்கு வேணுங்கிற விஷயத்த கொஞ்சம் வசதிப்படுத்திக்கக்கூடிய அமைப்பாகவும், அதுக்கு வேணுங்கிற ஒரு பண வசதியும், அதுக்கு வேணுங்கிற நீங்க என்ன எதிர்பார்த்தீங்களோ அது கிடைக்கக்கூடிய அமைப்பும் கிடைக்கக்கூடிய ஒரு கோல்டன் டைமாக மகர ராசிக்காரர்களுக்கு உண்டு. அதே சமயத்துல சனி வந்து 2ஆம் இடத்துல இருக்கார். இன்னும் ஒரு ஃபியூ மந்த்ஸ்ல ஒரு 6-7 மாசத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 7 நாட் சனியும் முடியுது. ஸோ 7 நாட் சனி முடிஞ்சு அப்புறம் நீங்க எப்படி வாழ்க்கையில ஒரு நிம்மதி பெருமூச்சு பெற போவீங்களோ அதுக்கு வேணுங்கிற சில ஆக்டிவிட்டி, சில வாழ்க்கை சம்பவங்களுக்கு வேணுங்கிற ஆரம்ப கட்ட ஒரு மாதமாக ஜூன் மாதம் மகர ராசிக்காரர்களுக்கு அமையும். ஸோ அது மாதிரி ஒரு நல்ல ஒரு பொற்காலமாக இருக்கக்கூடிய இந்த ஜூன் மாதத்தை மகர ராசிக்காரங்க நல்ல விதத்துல யூஸ் பண்ணி அடுத்த லெவல் ஆஃப் இந்த 7 நாட் சனியிலிருந்து விலகக்கூடிய ஒரு அமைப்புக்கு வேணுங்கிற அடுத்த லெவல் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ்க்கு ஒரு ஃபவுண்டேஷனாகவும் ஒரு அடிப்படை விஷயமாக நீங்க செய்து அடுத்த லெவலுக்கு நீங்க போகணுங்கிறதா என்னுடைய ஆசை. மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.